மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. மல்லி, விஜய், இந்த இடத்த நல்லா பாத்துக்கங்க. இது குலதெய்வம் கோயில் இல்ல. இங்க இருந்துதான் நேரா நீங்க சொர்க்கத்துக்கு போக போறீங்க. பாத்துக்கங்க நல்லா. ரேணுகா, என்ன கோயில் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல விஜய், இந்த கோவில் எனக்கு ஒரு டிஃபரெண்டான ஃபீல கொடுக்குது. இந்த கோவிலுக்கும் எனக்கும் ஏதோ ஜென்ம ஜென்மமா வந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இருக்கும், கண்டிப்பா இருக்கும் ரேணுகா. எப்படியும் நீ குழந்தையா இருந்தப்ப உங்க அப்பா உன்னை நிறைய தடவை இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. அதான்னு நினைக்கிறேன். இதே நேரத்துல அது வேற ஒரு ஃபீல் இருக்கு விஜய். என்ன ஃபீல்? அது ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அது என்னன்னு என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல விஜய். குலதெய்வ கோயில் எப்படி இருக்குன்னு காட்ட போறேன்னு சொன்னீங்க, இப்படி இருக்கீங்க. அதுக்கு தானே வந்திருக்கோம் செல்லம். வா போலாம். வா. அம்மா தாயே, வா. பொங்கல் வைக்கிறதுக்கான ஜாமெல்லாம் இறக்கி வச்சிருவோமா? இறக்கி வச்சிடலாங்க. அதோ மரத்தடி இருக்குல்ல, அங்க போயிடுவோம். வச்சிருவோம். அதுக்கு தானே வந்திருக்கோம். டாடா, கோயில் சூப்பரா இருக்கு. வாங்க மாப்ள. வணக்கம். வணக்கம். வாமா மல்லி. கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் மனசுல பகையெல்லாம் வச்ச கூடாதுமா. எங்க நீ வராம போயிடியோன்னு நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா நீ இந்த கோயிலுக்கு வரணுங்கிறது இந்த குலதெய்வத்தோட உத்தரவுமா. எனக்கும் வெண்பாக்கு குலதெய்வம்னா என்ன, அதோட வழிபாடு என்னன்னு சொல்லி கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால கட்டாயமா கோயிலுக்கு வரணும்னு முடிவு பண்ணேன். எனக்கும் இங்க என்னதான் நடக்குதுன்னு பாத்திரணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. இந்த ரேணுகா மேல இறங்கி சாமி ஒரு விஷயம் சொல்லிருக்குன்னா அது என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க எனக்கும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதான் நானும் கிளம்பி வந்துட்டேன். எப்படியோ எல்லாரும் வந்து சேர்ந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷமா. ரேணுகா, அப்பா, பூசாரி கிட்ட சாமிக்கான புடவை, மாலை, பூஜை ஜாமான் எல்லாமே கொடுத்துட்டேன். அவர் சாமி அலங்கரிச்சிருவாரு. நம்ம பொங்கல் வச்சிட்டோம்னா பூஜையை பண்ணிடலாமா? முதல்ல பொங்கல் வைப்போம், அப்புறம் பூஜையும் பண்ணிடலாம். என்ன மல்லி, பண்ணிடலாமா? தாராளமா பண்ணிடலாம். சரி போங்க மாப்பிள்ள. வாமா. வாங்க போலானே. சொல்லு சித்து, எல்லாரும் அங்க போய் சேர்ந்துட்டீங்களா? அண்ணே, நாங்களும் இங்க வந்துட்டோம். நம்ம சுடரும் அந்த குடும்ப ஆட்களோட வந்துட்டானே. சபாஷ். அந்த மல்லி வந்திருக்காளா? வந்திருக்கானே. அவ வரணும், அதுதான் முக்கியம். அவ வந்தாதான் அங்க கச்சேரி கால கட்டும். சரி சித்து, நீங்களும் குலதெய்வ கோயிலுக்கு வந்த மாதிரி தான் இருக்கணும். பொங்கல் வைங்க, பூஜையெல்லாம் பண்ணுங்க. அதே நேரத்துல எப்பவும் சுடர் மேல ஒரு கண்ணாக இருங்க. சுடர் என்ன சொல்றாலோ அதை உடனே செய்யுங்க. நாங்க பாத்துக்கிறோண்ணே. நம்ம சுடர் அங்க பெரிய சம்பவத்துக்கு பிளான் பண்றான். எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்து அந்த சம்பவத்தை சிறப்பான சம்பவமா நடத்தி காமிக்கணும். சம்பவம் தானே, சிறப்பா பண்ணிருவோம்னே. அந்த தீப்பாஞ்ச அம்மன் கோவில் இன்னைக்கு ரத்த களரியாகும். நீங்க சொன்ன மாதிரியே நடக்கும்னே.
அக்கா வீட்ல வெண்பா இருப்பா, அவ கூட ஜாலியா விளையாடலான்னு நினைச்சு வந்தா அவளையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ போர் அடிக்குது, என்ன பண்றது? தலை சீவி ரெடி ஆகலாம். இந்த சீப்பு சரியில்லையே. இது மாமா சீப்பாச்சே. அக்கா ஹேண்ட்பேக்ல எப்பவும் ஒரு சீப்பு இருக்கும், அது நல்லா இருக்கும், அதை எடுத்து சீவலாம். இது என்ன கெமிக்கல்? இது அந்த கெமிக்கல் ஆச்சே. இது ஹைலி பாய்சனஸ் கெமிக்கல் ஆச்சே. இது ஏன் அக்கா ஹேண்ட்பேக்ல இருக்கு? ஒருவேளை அக்காக்கு தெரிஞ்சிருக்கா தெரியாம இருக்கா? சரி, அக்கா கிட்ட கேட்டுருவோம். மல்லி, நீதான் அழகா கோலம் போடுவியே, ஒரு கோலம் போடு மல்லி. மல்லி, எதையும் மனசுல நினைச்சிட்டு விலகி நிக்காத. எப்போதும் போல எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்யுமா? என்ன யோசிக்கிற? கோலம் போடு. அக்கா போன் ரீச் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? இப்பதாம்மா மனசுக்கு நிறைவா இருக்கு. எத்தனை ஆம்பளைங்க வேணாலும் இருக்கட்டும், பொண்ணுங்க இருந்து பண்ற இந்த வேலைய யாரும் பண்ணிட முடியாதுமா. அப்பா, எங்களை பாராட்டினது போதும், அந்த அடுப்பு பத்த வைங்க வாங்க. அம்மாடி, அந்த ஆத்தா ஓ மேல இறங்கி ஓ மூலமா தான் உத்தரவே கொடுத்திருக்கா. ஓ மேல இறங்கி இருக்கான்னா காரண காரியத்தோட தானே பண்ணிருப்பா. நீயே வந்து அடுப்பை பத்த வைக்கிறதாமா சரியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.